இதுதான் எங்க வீட்டு சோஃபா. உட்காரு, இங்கே உட்காரு. நாங்க இதுலதான் உட்காரு. அதுல வந்து நான் சரியா அதுலயே உட்கார்ந்துட்டு யாராவது தள்ளி விட்டு அம்மா வந்து இப்படி தள்ளி உட்காரணும். இப்ப பத்தியா கரெக்டா நம்ம லேண்ட் ஆயிட்டோம்ல. இது எங்க வீட்டு சோஃபா. அப்புறம் என்ன எங்க வீட்டை சுத்தி காட்டணும்னாவே இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியும்க்கா. என்னது? ட்ரெட்மில்க்கா. ட்ரெட்மில். ஆனா இப்போ படத்துல சொன்ன மாதிரி எங்க வீட்டுல துணியதான் காய போட்டு வாஷிங் மிஷின்ல துவச்சு டக்குனு தூக்கி போட்டுருவேன். அது ஏன் எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா இருக்கிறது இவ்வளவு இடம் ட்ரெட்மில்னு ஒண்ணு வைத்த அதை போடணும். கட்டில தூக்கி நான் தெருவுல போடணும். எங்க போட சொல்லி சரி கட்டலாது மிஞ்சிட்டு அதை மூடி வச்சுட்டேன். சரி வெளியில போட்டு இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியில இடம் இருந்தது பொருட்கள் போட்டு அதுல ஒண்ணா மூச்சு வாங்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. எங்க வீட்டுக்காரர் பயப்படுறது. இங்க வாங்க. அதுல ஓடுனா உங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்காக இங்க துணி காயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஓடிட்டாங்கன்னா பாருங்க பயங்கரமா அப்படியே சிம்ரன் மாதிரி ஆயிட்டு. அவருக்கு சிம்ரன் எல்லாம் வேண்டாம். தீபா போதும். ரொம்ப நாள் உயிரோட இருந்து அவரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். என்னமாமா? சரி கேரம் போர்டு எதுக்கு? கேரம் போர்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு. அதனால நான் அதை பாதுகாப்பா வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது மட்டும்தான் அப்பப்ப இதுல பவுடர் கொட்டி எங்க வீட்டுக்காரரு, என் பிள்ளைகளு, காவியா, வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. சூப்பர்க்கா, செம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே என்னன்னா அந்த கபர்ட்ஸ் எல்லாமே அண்ணா செய்வாங்களா? ஆமா ஆமா, இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. இங்க வாங்கல, போக முடியாது, பொருள் வச்சு அடைச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த டோர், இந்த கபோர்டு எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. அங்க வாங்க, இந்த மேல ஹோம் டூர் அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாங்க. இந்த மேல எல்லாம் அப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவலாம். இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீட்டுல செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடுதான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் ரெண்டாவது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். நான் எடுக்கிற சீரியலுக்குலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு டீமே நான் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து அவங்க இந்த தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அழகா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க போல. ஆமா, இது யூடியூபுக்கு தேவைப்படுது. நாங்க சீரியல் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுக்கு எடிட்டிங், டப்பிங் எல்லாத்துக்கும் மைக் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இதுக்குதான் நான் லைஃப்ல என் வீட்டுக்கார்ட்ட ஆசைப்பட்டு என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது. இதுவும் கேமரா. சூப்பர்க்கா, சூப்பர் சூப்பர். இது என் தம்பி வாங்கி கொடுத்தது. என் பிள்ளைகள் எப்போ எல்லாமே இருக்கும். எங்க தம்பிமார்கள் நல்லா, அண்ணன் எல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. இவ்வளவுதான் எங்க ஹோம் டூர். வேற சுத்துறதுக்கு இங்க ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. வாங்க, அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க. இந்த முகத்தையும் பாருங்க. கோபிநாத் அண்ணா எடுத்தது. எடுத்து எல்லா பேருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு போட்டோ கொடுத்தாவே, எங்களுக்கு இந்த போட்டோ கொடுத்தாவ.